அஞ்சலி ரொம்பவே குழப்பத்தில் வந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்க அக்கா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அப்பா கடைசியாக உன்னை தான் பார்க்கறதுக்கு வந்தாங்க, என்ன பேசுகிறதுக்கு வந்தாருன்னு தெரியல, ஆனால் பார்க்காம கூட இது ஆயிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அப்பா வந்திருக்காருனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அவசரமாக போகும்போது ஷோஃபா மேலே இருந்த பேக்கை வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல இருந்துச்சுலன்னு சொல்லிட்டு வீடு பூரா எல்லா இடத்துலையும் அந்த பேக் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக அந்த ஷோஃபா கடியில் தான் இருக்குது. அதை வந்துட்டு கரெக்டாக அந்த ஷோஃபா மேலே உட்காந்துட்டு என்னாச்சு அப்பா, என்னப்பா ஆச்சு, என்னை பார்க்க வந்தீங்களா, உங்களுக்கு என்ன தான் ஆச்சுப்பா, இங்கே வந்தீங்களா, அன்றைக்கி உங்கள் ஃபோன் காலை எடுத்துருந்தேன், இவ்வளோ தூரம் ஆயிருக்காதுலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அந்த ஃபோனால் வந்துச்சு, ஃபோனை தூக்கி போட்டுறாங்க. அப்போது பீஸாக போயிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அந்த ஃபோனை எடுத்து அங்கங்கே விழுந்துருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஷோஃபா கடியில் ஒரு துண்டு போயிட்டு இப்படி எடுக்க வரும்போது ஒரு பேக் கையில் மாட்டிட்டு எடுத்து பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறமா வேறு எதுனா இருக்கான்னு செக் பண்ணால் இன்னொரு பேக் இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் திறந்து பார்க்குறாங்க. அதில் பழம், ஸ்வீட்டு, ஒரு இதில் புடவை எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா அழுதுடுறாங்க. தன்னோட அப்பா எடுத்துகிட்டு அந்த பேக் தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அழுது ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கும் மகேஷ்க்கு என்ன சம்மந்தம் செக் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நைட்டெல்லாம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மகேஷ் வந்துடுறாரு. வா சாப்பிட்லாம், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு டிஃபனுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு. சாப்பிடு நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளாக டேப்லெட் கூட சாப்பிடல, இந்த டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்லி டேப்லெட்டும் போட்டுக்க சொல்கிறாங்க. இவங்களும் போட்டுக்கிறாங்க. நைட்டு தூங்கிறதுக்காக அவர் படுத்துக்கிறாரு. இவங்க படுத்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து மகேஷோட ஃபோன் வந்து அவருக்கு தெரியாமல் எடுத்து கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுறாரு. அதாவது அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன் நிறைய வாட்டி வந்திருக்கு, இவரும் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தோன்னே இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்றத அஞ்சலி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஆகுது. மகேஷ் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி உண்மையை சொல்லு, ஒழுங்கு மரியாதையாக உன் காலர் ஐடியில் வந்துட்டு அப்பா எனக்கு கால் பண்ணியிருக்காரு, எதுக்காக பண்ணார், நீ ஏதாவது அப்பாவை பண்ணிட்டியா, என்ன எதுன்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு முதல்ல சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் நான் தான் மாமாவை எனக்கு வர சொன்னேன், நீ டல்லாக இருந்தியே, நீ அவரை பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு தான் வர சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. என்னமோ இருக்குது, அப்படியே இந்த பூப்பழம் புடவையெல்லாம் மறைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அதை பார்த்து மகேஷ் ஐயோ அன்றைக்கி எடுத்து போடலான்னு நினச்சோமே மறந்துட்டுமேனு யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாரு மகேஷ், இதுவும் வழக்கம் போல் சமாளிக்க போகிறாரா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இவங்க ரேவதி வந்துட்டு தம் மாமாவோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பக்கெட்டில் துவைச்சி போடுறதுக்காக. அப்போ அதை பார்த்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு இதை வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் சட்டையை எடுத்து அப்படியே இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு அவர் பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்ட்டு ரேவதி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக துளசியும் வெற்றியும் வராங்க. அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க லக்ஷ்மி. அப்புறமா இதுமாதிரி அப்பா இதுக்கு வந்துட்டு காரியத்துக்கு வந்துட்டு பத்திரிக்கை அடிக்கணும், அதுக்காக ப்ரூஃப் எழுதி போகலான்னு வந்தேன், நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட பேப்பர் பேனா வாங்கி எழுதி காமிக்கிறாங்க. எல்லாம் சரியாக இருக்குமா, புது வீடு கட்டி அதுக்கான பத்திரிக்கை அடிப்போன்னு பார்த்தா இப்படி இவங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.